ஹாய். கேட் எக்ஸாம் வந்து கம்மிங் நவம்பர்ல வரும். நவம்பர் 2026ல வரும். அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? டைரக்ட்டா கேட் கொஸ்டின் பேப்பர்ஸ போட்டு பார்ப்பீங்களா? ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் மட்டும் போட்டு பார்த்தா போதும்னு சிலர் நினைப்பீங்க. சிலர் வந்து டைரக்ட்டா கேட் லெவல் டஃப் கொஸ்டின்ஸ பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அது கரெக்ட்டான அப்ரோச் இல்ல. ஸோ என்ன அப்ரோச் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த அப்ரோச் நீங்க ஃபாலோ பண்ணும்போது, நீங்க இப்ப என்ன லெவல்ல இருந்தாலுமே யூ கேன் ரீச் த டாப் பெர்சன்டைல். ஓகே. லெட் அஸ் சி. ஃபர்ஸ்ட் வந்து இதோட பேட்டர்ன முதல்ல பார்த்துடலாம். இந்த பேட்டர்ன் வந்து ஸ்லைட்டா எவ்ரி இயர் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. இது லாஸ்ட் இயர்க்கான பேட்டர்ன். ஓகே. வெர்பல் எபிலிட்டி அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதுல வந்து 24 கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. இது மொத்தம் 40 மினிட்ஸ்ல நம்ம முடிக்கணும். ஒரு ஒரு செக்ஷனுக்குமே 40 மினிட்ஸ் டைம் இருக்கும். ஓகே. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இதுல 22 கொஸ்டின்ஸ் வந்திருந்தது அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 40 மினிட்ஸ் டைம். ஓகே. நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இதுவும் 22 கொஸ்டின்ஸ் இருந்தது 40 மினிட்ஸ் டைம். ஓகே. ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் லாஸ்ட் இயர் பேப்பர் இருந்தது. நவம்பர் 2025ல முடிஞ்ச பேப்பர் இருந்தது. அதை கண்டக்ட் பண்ணது ஐஎம் கோழிக்கோடு. ஓகேவா? ஸோ நம்ம இது ஒரு ஒரு செக்ஷனை பத்தியுமே டீடைல்டா வீடியோஸ் போடுறோம். அப்போ வந்து உங்களுக்கு ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்றோம். இதுல எல்லாமே சப்ஜெக்ட் எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கிடையாது. சிலதுல வந்து நீங்களே ஆன்சர் என்டர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் டீடைல்டா இனிமேல் ஒரு ஒரு வீடியோல பார்க்கலாம். கேட் எப்படி இருக்கும்? எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கும்? என்ன மாதிரி கொஸ்டின் டைப்ஸ் வரும்? என்ன மாதிரி செக்ஷன்ஸ்லாம் இருக்கு? அந்த மாதிரி தெரியணும்னா இது வந்து சாம்பிள் டெஸ்ட் ஒன்று இருக்கு. இது ஃப்ரீ டெஸ்ட் தான். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க இந்த டெஸ்ட்டை எடுத்து பாருங்க. ஸோ நீங்க வந்து ஆக்சுவலி எதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும் இந்த எக்ஸாம் எடுத்து பார்க்கும்போது. ஓகேவா? Now we will move to the first step. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து build a rock solid foundation. ஓகேவா? யூ ஷுட் கெட் thorough வித் ஆல் த பேசிக் திங்ஸ் நீடட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலா. ஓகேவா? மேத்ஸ் ஃபார்முலா எல்லாம் தரோவா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பேசிக் கேல்குலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. ஒரு அல்ஜிப்ரானா ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்றது? லீனியர் ஈக்குவேஷன், சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி சால்வ் பண்றது? பேசிக்கா என்னென்ன தெரியணுமோ எல்லாமே கத்துக்கணும். ஓகேவா? பேசிக் மேத். ஓகேவா? அதே மாதிரி ஃபார்முலா எல்லா ஃபார்முலா லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்முலா அதெல்லாம் ஜாமெட்ரியோட பேசிக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்ஸை நீங்க தரோவா வச்சுக்கணும். அதே மாதிரி ஆர்சி பேசேஜஸ் நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்மால் பேசேஜஸ்ல இருந்து மீடியோக்கர் பேசேஜஸ் இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க வந்து இந்த ஃபவுண்டேஷன் போடும்போது ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஓகே. ஆர்சி ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிம்பிளான லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் பசில்ஸ் மாதிரி சால்வ் பண்றது இதெல்லாம் எல்லாமே பேசிக் என்னவோ அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு வெக்காபுலரி ப்ரிப்பேர் பண்றது இந்த பேசிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஸ்டெப் 1ல முடிச்சு வச்சுக்கணும். இது முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஓகே. ஒரு செக்ஷனுக்கும் ஒரு டாபிக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட் கட்ஸ்ன்னு சொல்லலாம் அதை. அப்படி இல்லைன்னா ஒரு மெத்தட் அல்ஜிப்ரால எனக்கு போட டஃபா இருக்கு. அல்ஜிப்ரா இல்லாம எப்படி போடுறது அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இல்ல வந்து டெக்னிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்ட்ராட்டஜிஸ்னா வந்து எப்படி எலிமினேட் பண்றது? ஓகே. நான் இந்த கொஸ்டினை கெஸ் பண்ணணும். எனக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மியா இருக்கு. அட்டென்ட் பண்றது கம்மியா இருக்கு. நான் ஒரு 1-2 கொஸ்டின் கெஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இட் ஷுடன்ட் பி அ ரேண்டம் கெஸ். ஓகே. அது வந்து ஒரு எஜுகேட்டட் கெஸ்ஸா இருக்கணும். அப்படி பண்ணும்போது நம்ம வந்து பிஓஇ அதாவது ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் இந்த அப்ரோச்சை நம்ம யூஸ் பண்ணணும். எலிமினேட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம எப்படி எலிமினேட் பண்றது? என்ன பேசிஸ்ல ஆன்சர் சாய்ஸஸ் எலிமினேட் பண்றது? இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ், டெக்னிக்ஸ் எல்லாம் கண்டிப்பா தேவை. ஏன்னா இது வந்து ஒரு டைம் பிரஷர்ல ஒர்க் பண்ற எக்ஸாம். ஓகே. ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து கன்வென்ஷனல் வேல போட முடியாது. எப்பவும் போல மேக்ஸோ இல்ல எப்பவும் போல வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோ உங்களால போட முடியாது. டைம் இருக்காது. அதனால இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸை நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். ஓகே. இது லேர்ன் பண்ணும்போது இது எல்லாமே புதுசு இல்லையா நமக்கு? ஸோ அப்ப என்ன ஆகும்னா இது வந்து நீங்க வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சிம்பிள் கொஸ்டின்ஸ்ல மீடியோக்கர் கொஸ்டின்ஸ்ல இதுக்கான அக்யூரசிக்கும் பேசிங்க்கும் இவ்வளவு ஸ்பீடா போட முடியுது. இந்த டெக்னிக்ஸ் எப்படி நம்ம எக்ஸாம்ல ஸ்பீடா அப்ளை பண்ண முடியுது? அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு அக்யூரேட்டா ஆன்சர் வருதா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்க சிவியரா ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இல்லைன்னா பரவாயில்ல. ஓரளவுக்கு மீடியோக்கர் கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க வந்து அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே. இது எப்படி வந்து அக்யூரசியும் பேசிங்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இது நிறைய. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த கன்வென்ஷனல் வேல போடுற மாதிரி தான் வரும். ஓகேவா? அதுக்கு தான் அந்த ஸ்டெப் 3. ஸ்டெப் 4ல வந்து பிராக்டிஸ் ஹை டிஃபிகல்ட்டி லெவல் கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம கேட் லெவல் கொஸ்டின்ஸ் ஆர் அந்த மாதிரி லைக் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸை வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது எல்லாமே நீங்க வந்து ஜூலை 2026 முடிக்கணும். ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸுமே நீங்க முடிக்க வேண்டிய டைம் லைன் வந்து ஜூலை 2026. ஓகேவா? பேசிக்ஸ் தரோ பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிஸ் டெக்னிக்ஸ் கத்துக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் அதை வந்து ஹை டிஃபிகல்ட்டி லெவல் கொஸ்டின்ஸ்ல அப்ளை பண்ணணும். ஓகே. ஆல் ஆஃப் தீஸ் யூ ஷுட் ஃபினிஷ் இட் பை ஜூலை. ஓகே. நீங்க இப்போ பிப்ரவரியில ஆரம்பிக்கிறீங்கன்னா ஜூலைல உங்களுக்கு கரெக்டா இருக்கும் டைம். ஃபுல் சிலபஸ் முடிக்கிறதுக்கு டெக்னிக் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கத்துக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் தான் ஃபுல்லா. ஓகே. ஆகஸ்ட்ல இருந்து ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட் எடுத்தா மட்டும் பத்தாது. அந்த டெஸ்ட்டை ரிவ்யூ பண்ணணும். அந்த டெஸ்ட்டை ரிவ்யூ பண்றது நீங்களே ரிவ்யூ பண்ணணும். அப்புறம் ஒரு ட்ரெய்னர் வந்து உங்களுக்கு
கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஓகே, அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா ஸ்கோர் ரிப்போர்ட் இருக்கணும். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி the trainer will give you a constructive feedback. ஓகே, ஒரு 3 பாயிண்ட்ஸ் மாத்திரம் அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒர்க் பண்ணணும். அது ஒர்க் பண்றது தான் அடுத்த ஸ்டெப். ஓகே, யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் த ஃபீட்பேக். ஓகே, ட்ரெயினர் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதில் ஒர்க் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்சியில் தான் மார்க் போகுது, ஆர்சியில் நிறைய எரர் வருதுன்னா ஒரு 1 வீக் ஆர்சியை சிவியராக ப்ராக்டிஸ் பண்ணணும். முன்னாடி எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் எடுக்கிறதுக்குள்ள வந்து யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் த ஃபீட்பேக். ஏதாவது ஒரு டாப் 3 திங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டெப் 5 தான். again full டெஸ்ட் ரிவ்யூ, திரும்ப கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். யூ கேன் see the percentile raising. உங்க ஸ்கோர் வந்து அழகா ரேஸ் ஆகுது நீங்க பார்க்க முடியும். ஒரு எரர் லாக் மெயின்டைன் பண்ணி எவ்ரி டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க என்ன லேர்ன் பண்றீங்க. டெஸ்ட் ரிவ்யூ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்களே டெஸ்ட் ரிவ்யூ பண்ணணும். ஒரு கொஸ்டினையும் என்ன தப்பு பண்ணுங்கிறத ரிவ்யூ பண்ணணும். அதே மாதிரி ஒரு ட்ரெயினர் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும்போது தான் யூ வில் நோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அடுத்த டெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள என்ன ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த 6 ஸ்டெப்பை முடிக்கும் போது உங்க ஸ்கோர் ரைஸ் ஆகுது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா, நாங்க இத்தனை நாள் மேட் ஆன்செட் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நவ் வி ஆர் கெட்டிங் இன்டு கேட் அண்ட் அதர் மேனேஜ்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. ஓகே, இஃப் யூ நீட் த டீடைல்ஸ் யூ கேன் ரீச் அவுட் டு அஸ். த மெயின் திங் இஸ் யூ வில் கெட் அ பர்சனலைஸ்டு கைடன்ஸ். ஓகே, நீங்க வந்து ஒரு க்ரௌடில் யூ டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப். ஓகே, கெட் த பர்சனலைஸ்டு கோச்சிங், பர்சனலைஸ்டு கைடன்ஸ். ஓகே, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் இது எல்லாமே எங்களோட கோச்சிங்ல இருக்கும், ப்ரிப்பரேஷன்ல இருக்கும். ஸோ கேட் ப்ரிப்பரேஷனுக்கு இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீச் அவுட் டு அஸ். Subscribe to our channel for more cat related videos. Thank you. Bye.